ஒரு படம்தான். இனி நடிக்கவே மாட்டேன். எக்கச்சக்க கண்டிஷன் போட்ட சுஹாசினி, மகேந்திரன் இயக்கியதில் தனது சொந்த கதையை கொண்டு இயக்கியதுதான் நெஞ்சத்தை கிள்ளாதே. இதை தவிர மற்ற அனைத்தும் நாவல்களை தழுவி எழுதியிருப்பார்கள். அதிலும் நெஞ்சத்தை கிள்ளாதே 5வது திரைப்படம். தேவி பிலிம்ஸ் நிறுவனத்திடம்தான் கதை சொல்லியிருந்தார். இந்த படத்திற்காக புதுமுக நடிகர்களை தேடிக்கொண்டிருந்தார். அந்த சமய பார்த்துதான் அவரது கண்ணில் ஓர் இளம் பெண் பிராக் சூட் அணிந்து அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, சுஹாசினிதான். அவருக்கு நடிகை ஆக வேண்டும் என எந்த ஒரு ஆசையும் இல்லை. மாறாக ஒளிப்பதிவாளராக சினிமாவில் பலம் வரவே விரும்பினார். ஆனால் அவரை பிடித்துதான் இந்த படத்திற்கு கதாநாயகியாக மாறினார். கதாநாயகியாக மாறுவதற்கு முன் ஏகப்பட்ட கண்டிஷன்களை சுஹாசினி போட்டாராம். இந்த ஒரேயொரு படம் மட்டுமே நடிப்பேன், இடையில் பிடிக்கவில்லை என்றால் விலகி விடுவேன் என கூறினாராம். ஆனால் நாளடைவில் பல தென்னிந்திய மொழிகளில் நடித்து பிரபல நடிகையாக பிரபலம் அடைந்தார். சுஹாசினியின் வெளிப்படையான பேச்சு, துருதுருவென இயங்கும் தன்மை, சுதந்திர மனோபாவம் ஆகியவற்றை அவரின் சிறுவயது முதலே கவனித்திருந்த மகேந்திரனுக்கு நெஞ்சத்தை கிள்ளாதையின் விஜி பாத்திரத்திற்கு இவர்தான் பொருந்தியிருந்தார். நடிப்பு திறமை என்பது அவரின் குடும்ப இரத்தத்தில் ஊறியது என்பதை காட்டும் விதமாக முதல் படம் என்கிற தடயமே இல்லாமல் மிக இயல்பாக நடித்திருந்தார்.